மக்களே ரீசெண்டாக என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாத்துற டைம் வந்துச்சுங்க. எதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளா இன்ஜின் ஆயிலே வந்து மாத்தல. எப்படின்னா, கிலோமீட்டரே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு. அதனால வந்து இன்ஜின் ஆயில் மாத்தணுமா, இப்போ நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் மாத்தணும். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் 2மே மொத்தம் சேர்த்து 3 வாங்குனேங்க. இப்போ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து நான் போன வாட்டி போட்டத விட இந்த வாட்டி பிரைஸ் அதிகம். இன்னும் அந்த வீடியோலாம் வந்து ஃபுல்லா காட்டுறேன். ஃபுல்லா வந்து பாருங்க. அதேமாரி எம்டிக்கு யமஹாக்கு வந்து எந்தெந்த இன்ஜின் ஆயில் மாற்றணும், எந்த இன்ஜின் ஆயிலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நானே அப்படி தான் யோசிச்சேன். ஏன்னா கடையில் கொடுத்ததுக்கு நான் எத்தனை நாள் மாற்றினதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டி தரமான இன்ஜின் ஆயில் தான் வந்து போட போகிறோம். இது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான். மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னென்ன வாங்குறேன், எது எது போடுறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி என்ன மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்களும் அதேமாரி மாற்றிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மக்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை மாற்றியே வந்துட்டோங்க. இப்போ வந்து ஏர் ஃபில்டர் இன்ஜின் ஆயில் எல்லாத்தையும் போட்டு தாறுமாறாக தாக்குறோம். மக்களே நம்ம இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் தான் மக்களே மாற்ற போகிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இன்ஜின் ஆயில் தான் குவாலிட்டி இருக்குதுன்னாங்க. இதுவே வந்து இதுக்கு மேலே இன்னொரு குவாலிட்டி இருக்குது. அதோட குவாலிட்டி வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரேட் அதிகமானது இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோதானா இப்போதைக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. மக்களே இப்போ இந்த இன்ஜின் ஆயில் மாற்றும் போது எல்லாருமே பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா, ஆயில் ஃபில்டரை மாற்றதே கிடையாது. அதேமாதிரி இன்ஜின் ஆயில் வந்து சரியாக மாற்றுறது வந்து வெளியே எடுக்கிறது இல்லை. எடுக்கும் போது பழைய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எடுத்துடணும். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிறதே கொஞ்சம் நிற்கும், இருந்தாலும் எடுக்கிற ஆயிலை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுத்தால் தான் வந்து ஃபுல்லாக ஆயில் க்ளீன் ஆகும். அதேமாதிரி நம்ம மாற்ற போகிற கல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆயில் வந்து இப்போது அதான் அந்த இன்ஜினோட அட்டாச்சாக இருக்கிற ஒரு சில பொருள்லாம் கயிட்டோம்ல, அந்த பொருள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிட்ட பிறகு தான் செட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக வந்து சொட்டு சொட்டாக லீக் ஆகிருச்சுங்க. அதேமாதிரி நம்ம ஆயில் ஃபில்டர் இடத்துல வந்து ஆயில் ஃபில்டர் கட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதுலேயே வந்து பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் ஒன்று ஆச்சுங்க. இந்த ஆயில் ஃபில்டர் வந்து புது செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஃபில்டருக்கு மூடி மாரி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆயில் ஃபில்டர் மேலே மூடிக்கு வந்து ஏதோ பேஸ்ட் மாதிரி போட்டாங்க ஒயிட் கலரில். இது வரைக்கும் நான் ஆயில் வந்து மாற்றி பேஸ்ட்டில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து லோக்கலில் தானே மாற்றுறேன் அப்படின்ட்டு. யமஹா ஷோரூமில் மாற்றி அவங்க பண்ணாங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வெளியே பண்ணும்போது நான் வந்து யாருமே பண்ணி பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டருக்கு வந்து செட்டப் பண்ண வேண்டிய இடத்துலாம் செட் பண்ணிவிட்டு போல்டெல்லாம் போட்டு இது பண்ணிட்டோம். ஆனால் இதில் எனக்கு ஒரு ஹைலைட் வந்துச்சுங்க. என்ன ஹைலைட்டுன்னு அந்த வீடியோலேயே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுற டைம் வந்துச்சு. நம்ம அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் பிரிச்சுட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த சம்பவம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுமே. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஆயில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து மூடி ஒன்று போடலங்க. அந்த மூடி வந்து போடாதனால ஆயில் வந்து ஃபுல்லாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே கவனித்தேன், இதுனா அது 3 நேரம் இல்லையான்னு தெரில அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது மூட காணோம். நான் கெஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, ஒரு 50 ஆயில் இல்லை 100 ml ஆயில் தான் போயிருக்கோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எப்படி அந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் திரும்பி அதை மூடிட்டு திரும்பியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து அந்த ஆயில் போனது வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம போனால் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு போயிட்டு ஒரு ஆளை போய் சண்டை போட முடியாது. நாளைக்கு வந்து நம்ம இங்கே தான் மாற்றி ஆகணும், எது வந்தாலும் பண்ணி ஆகணும். அதனால் வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிலர் இருந்தால் கேட்டிருப்பாங்க. நான் கீழே ஊற்றிட்டீங்க, அதுக்கு நான் பண்ணுறது, இப்போ வேஸ்ட்டு தானே சொல்லிட்டு. நம்மளும் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது இந்த மாதிரி தப்பு நடக்க தான் செய்யும். அதனால் வந்து அவங்க வேலை செய்யலை, ஓனராக இருக்காங்க. இந்த மாதிரி தப்பு நம்மளும் ஓனராக இருந்தால் கூட பண்ண தான் செய்வோம். அதனால் வந்து அதெல்லாம் அவ்வளோ பெருசாக ஆகக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் தானே போச்சு, இல்லை வண்டி எதனா ஃபால்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவரும் கரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் போட்டு நம்ம மூடி ஆகணும்ல, அந்த கேப் போட்டு மூடுற டைம் வந்துச்சா. அதேமாரி இந்த இன்ஜின் ஆயில் மாற்றும் போது மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த 1 லிட்டர் ஆயில் தான் கொடுப்பாங்க நம்ம கடையில் வாங்கும் போது. ஆனால் நம்ம ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா வண்டி கெப்பாசிட்டி வந்து எவ்வளவோ அவ்வளோதான் ஊற்றணும், எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஊற்றினா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து லீக் ஆகி ஒரு கோளாறு ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சே பண்ணிக்கோங்க. அதேமாரி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஏர் ஃபில்டரோட போட்டோம்ல, அந்த ஏர் ஃபில்டர் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சுல. நான் வந்து ஏர் ஃபில்டரை கைட்டிட்டு புது ஏர் ஃபில்டர் நம்ம கம்பெனியில் வர ஸ்டாக் ஏர் ஃபில்டரே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அவர்கிட்ட நான் என்ன பேசியிருந்தேன்னா, நான் இந்த மாதிரி கோளாராக போன வாட்டியும் போடும் போதே மாட்டி விட்டாங்க, கேப் இருந்துச்சு, அதுலேயே நான் இதுவாயிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட இன்னொன்று கேட்டேன், ஏர் ஃபில்டர் போட்டால் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார், பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று போர் போயிடும் அப்படின்ட்டு. போர் போயிடுமா, சும்மாவா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். அதேமாதிரி யாருமே ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து என்ன பிளான்னா, இப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் நான் பண்ணதும் வேஸ்ட்டு தான். எப்படி சொல்கிறேன்னா, காசு வேஸ்ட்டு. நான் போடணும்னு நினச்சிருந்தா அதே ஏர் ஃபில்டர் போட்டு ஓட்டிடலாம், நம்ம வண்டி ஃபால்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏகப்பட்ட கோளாறு வேலைலாம் நடக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா,
அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணிட்டேன். அதேமாதிரி நம்ம வந்து ஒன்றும் சீன் போட போகிறதுலாம் இல்லைங்க. நம்ம போகிறது ரைடுக்கு போகிறதுக்கு வந்து வண்டியெலாம் வந்து நம்ம அதர் கண்ட்ரி போகிறோம்ல, சரி அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி போகிறோம். அதனால் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் போட்டு போனாலே தீச்சிடுவாங்க நம்மளை. அதனால தான் நான் மாற்றினேன். பாதி பார்த்தீங்கன்னா அதுக்காக தான். ஏன்னா நம்ம போட்டால் அது வந்து பிரோஜனம் இல்லைங்க. வண்டி தான் செத்து போக போகுது, அதுக்கப்புறம் மைலேஜ் ட்ராப் ஆக போகுது. அதுக்கு நம்ம அதை போடாமல் வச்சுருக்கலாம்ல, வண்டியோட லுக்கை மட்டும் மாற்றின்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டாக் ஏர் ஃபில்டரே போட்டேன். எனக்கு அது போட்ட பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா ரோட்டில் போகும்போது கூட கண்ட நாயெலாம் வந்து அப்படி ஆன்னு பார்க்குறது, அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல. அதனால தான் மக்களே நான் மாற்றிடலான்னு சொல்லிட்டேன். டீசெண்டாக போய் டீசெண்டாக வருவோமே, நம்ம போகிறது அதுவே தனி சுகம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் ஃபில்டர் செட் பண்ணும்போது அந்த பாக்ஸ்லாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டு 4 ஸ்க்ரூ வராங்க. 4 ஸ்க்ரூ செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வண்டி கொஞ்சம் கைட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த கைட்டி மாட்டுறதுலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடுபட்டு எப்படியோ பொறுமையாக மக்கள். ஆனால் இதில் வந்து என்ன ஹைலைட்னா, எல்லாத்தோட இந்த வேலை தாங்க அதிகமாகிடுச்சு. முக்கி வந்து டைட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் வெறுப்பாயிட்டேன் நானே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்காரர் வந்து அண்ணன் முச்சு குத்துட்டாரு. அவள் தான் மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டானா. எனக்கு ஒரு வருத்தம்னா, நீ கீழே விழுந்து வண்டிச்சா, அதை கூட மாற்றணும் சீக்கிரத்தில். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போதைக்கு சர்வீஸ் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வரணும். செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றுறது இருக்கு, அதுவும் ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயே பாடுபடுவேன் கண்டிப்பாக, அதுக்கும் வந்து சொல்கிறேன். அதேமாரி இந்த இடத்துல ஒரு கோலர் ஆயிடுச்சுங்க டேங்க்கில். அந்த லப்பர் மாதிரி ஒன்று வரும், அந்த லப்பர் வந்து சரியாகவே போடல. நம்ம பழைய இடத்துல வந்து ஏர் ஃபில்டர் மாற்றும் போது அதுவும் கேட்டேன், அது வந்து பண்ண முடியுமானான்ட்டு. அது மொத்தத்தையும் கைட்டணும்ப்பா, அப்போ தான் உட்காரோன்னாங்க. சரிண்ணா பரவாயில்ல விடுங்க, நான் இப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ வந்து கடைக்காரே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சொல்லிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மாற்றிப்பா. ஆனால் நம்ம என்ன போட போகிறோம்னா, அந்த கோல்டன் ரோல் ஆன் செயின் ஸ்ப்ராக்கெட் தாங்க போட போகிறோம். அது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், அது பை பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அதனால் வந்து நீங்களும் வந்து மாற்றதா இருந்தால் அதுக்கான ஒரு பட்ஜெட்டை போட்டு தரமாக பண்ணுறங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் யோசிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் மக்களே. அவ்வளோதாங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி எடுத்துன்னு போக வேண்டியதாக காசு கொடுத்துட்டு. ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க.